ஆக்சுவலா இங்க இருந்து எங்க வீடு இங்க தான் இருக்கு. இங்க இருந்து நாங்க அங்க கோயிலுக்கு போனோம். அந்த ஆட்டோ டிரைவர் அண்ணா அந்த அண்ணா சொல்றாங்க, திருச்செந்தூர் பௌர்ணமினால வாழ்வாதாரம் அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லி இத்தனை குறிப்பிட்ட மந்த்ல இவ்வளோ அமௌண்ட்டை நான் வந்து அடைச்சிட்டேம்மா கடனா, என் வாழ்வாதாரம் இவ்வளோ தூரம் உயர்ந்திருக்குதுன்னா காரணம் வந்து திருச்செந்தூர் பௌர்ணமி தான். அவர் யார் சொன்னார்னே அவருக்கு தெரியல சார். ஆனால் அவர் வந்து அந்த யூடியூப் பாப்பா, ஆனால் அவர் உண்மைக்குமே ரொம்ப நல்லா இருக்கணும்னு அவர் வாழ்த்துனாரு. அந்த இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி முருகர் நம்மள பார்த்துட்டு இருக்காரு, நம்ம வேதனையில இருந்து அவர் பார்க்குறாரு. நல்லா கேட்டுங்க, முருக பக்தர்கள் துன்பப்பட்டு துடிக்கும் போது முருகர் பார்த்துக்கிட்டு உங்களால் எந்த வகையில் ஹெல்ப் பண்ண முடியுமோ யாரோ ஒருத்தர் அனுப்பிட்டு தான் இருப்பார். என்ன ஒன்று, நம்ம ஊழ்வினையும் கருவனையும் நம்மளே ஒரு கடத்தில் நம்பிக்கை இழந்து, இப்போ ஒரு அம்மா எனக்கு சொன்னாங்க பாருங்க, முருகன் ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படி, அந்த மாதிரி ஒரு எண்ணம் வர வச்சு போயிடும். எந்த சூழ்நிலையிலுமே உங்களை புதைக்கிற அளவுக்கு சூழ்நிலை முருகரை நம்பாமல் மட்டும் போயிடாதீங்க. இது உண்மை. இந்த மாதிரி எத்தனையோ ஒரு 1000 சாட்சியை வந்து என்னால் கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும். அது முருகர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் யார் மூலியமாக பதில் கொடுப்பாரு. நான் அதனால தான் ஒரு பேட்டியில் சொன்னேன், இதே ஆதான் சேனல் தான் சொன்னேன், நீங்கள் முருக பக்தர் தோண்டு போகும்போது நீ இருக்கியா முருகா காட்டுன்னா, ஏதோ ஒரு பஸ்லேயோ ஏதோ ஒரு வண்டிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல முருகர் படம் தெரியுதா, நீங்கள் இங்கே தெரிய சொல்லுங்கள். இமயமலையில் எனக்கு காட்டினாருங்க முருகர். இமயமலையில் நான் காலையில் பாபாஜி கேவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் பாண்டவ கோழின்னு ஒரு இடத்துக்கு போகிறேன். எங்கேயோ ஒரு இடத்துல நீ இருக்கியா காட்டு முருகான்றப்போ பாபாஜி பாண்டவ கோழி மலை உயரத்து இமயமலையில் ரொம்ப அதிகமான உயரமான இடத்துல வேல் இருந்து முருகர் வேல் எப்படி சாத்தியம், இது யார் கொண்டு போய் வச்சிருப்பாதியா, ஏன் கண்ணில் பட்டிருக்கணும். இப்படி தான் முருகர் நம்மளுக்கு பதில் சொல்கிறாரு. உணர மட்டும்தான் முடியும். இங்கே இருக்கிற ஒரு 250-300 பேருக்கு நிச்சயமாக அந்த உணரக்கூடிய சக்தி இருக்கனால தான் வந்து சேர்ந்துருக்கீங்க.